ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது நான் உங்கள் டிகே. இது நம்ம சேனல். எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன். இன்னைக்கு நம்ம இந்த மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த மாற்றம் இல்லைங்க, நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தாங்க பார்க்க போறோம். அப்படி என்ன நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா, ஆமாங்க, நம்ம வாழ்க்கையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது இந்திய அரசு நம்ம கொடுத்துருக்குங்க. அது என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியா ஒரு பன்முகம் கொண்ட நாடுங்க. ஜாதியால, மதத்தால இந்த மாதிரி பலவேறு விதமாக பிரிஞ்சு கிடக்கூடிய ஒரு நாடு நம்ம இந்திய நாடு. இந்த நாட்டில் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களும் ஒவ்வொரு ஜாதியை சார்ந்தவங்களும் தங்களுக்கு திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னா தனித்தனியான முறையில் தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேர்ந்து ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க, நமது தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படக்கூடிய ஜனநாயக திருவிழாவான தேர்தல் திருவிழா. இந்த தேர்தல் திருவிழாவினால நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் கட்டாயம் ஏற்படுங்க. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்காக பல நலத்திட்டங்கள் செய்வாங்க. இந்திய அரசை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகளை செய்வாங்க. வர ஏப்ரல் 19 அன்னைக்கு நமது பாராளுமன்றத்தில் முதல் கட்ட தேர்தலாக தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்த இருக்கு. இந்த தேர்தல் திருவிழாவில் ஒவ்வொரு குடிமகனும் நம்ம என்னென்ன பண்ணணும், நமக்கு என்னென்ன சலுகைகளை அரசு வழங்கியிருக்கு, எந்த முறையில் வாக்களிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தாங்க பார்க்க போகிறோம். வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இருந்தால் கூட ஒரு சில காரணங்களால் உங்களால் வாக்களிக்க முடியாமல் போகலாம். அது என்னென்ன காரணம் அப்படின்னா, வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இடம்பெற்றிருந்தால் கூட உங்களுக்கான அடையாள சான்றை காட்டாமல் நீங்கள் வாக்களிக்க முடியாது. அப்படி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்தும் உங்கள்கிட்ட முறையான ஆவணங்கள் இல்லை அப்படின்னா 12 ஆவணங்கள் இந்திய தேர்தல் சொல்லியிருக்காங்க. அந்த ஆவணங்களை வச்சு கட்டாயம் நம்ம வாக்களிக்கலாம். இந்த திருவிழாவில் வாக்களிக்கிறது தான் நம்மளது தலையாய கடமை. இதை கட்டாயம் நம்ம எல்லாரும் செய்யணும். அப்படி அந்த என்னென்ன ஆவணங்கள் பயன்படுத்தி நம்ம தேர்தலில் வாக்களிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், வங்கி மற்றும் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு சேமிப்பு கணக்கு இருந்தால் அதோட புகைப்படத்துடன் கூடிய அந்த முதல் பக்கத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வாக்களிக்கலாம். அதுக்கப்புறம் பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, இதை பயன்படுத்தி நீங்கள் வாக்களிக்கலாம். மக்கள் தொகை கணக்கெடு அமைப்பால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு, கிராமப்புற வேலை உறுதி திட்ட அடையாள அட்டை, தொழிலாளர் நலத்துறையின் மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் கார்டு, அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணமும் அடையாள அட்டை ஆவணமாக கருதப்படும் நம்ம தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இது தவிர நம்ம தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய வாக்குப்பதிவு சீட்டை வச்சு நம்ம வாக்களிக்கலாம். நம்ம ஜனநாயக திருவிழாவில் மக்கள் எல்லாரும் 100% வாக்களிக்கிறதுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்க முடியுமோ அனைத்து சலுகைகளும் நம்ம தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு நம்ம ஒவ்வொரு குடிமகனும் இந்த திருவிழாவில் நம்மளோட வாக்கை கட்டாயம் பதிவு பண்ணணும். இதுதாங்க நம்மளோட ஜனநாயக கடமை. இந்த தேர்தல் திருவிழாவில் நம்ம மறக்காம ஒவ்வொருத்தரும் கட்டாயம் வாக்களிப்போம். இந்த வாக்குனால நம்மளோட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஏதோ ஒரு வழியில மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக அமையட்டும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தவறாமல் வாக்களிச்சிருங்க. அன்புடன் உங்கள் டிகே.